உடைய சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் தோழர் ராமமூர்த்தி அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். நாமளும் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் 2 பேர் விவரமாக பேச இருக்காங்க. பல விவரங்களை தோழர்களுக்கு பேசியிருக்கக்கூடிய தோழர்கள் பல விவரங்களை அள்ளி உங்கள் மத்தியில் கொட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த விவரம் முழுசும் தெரியும். அதோட நீங்கள் தொடர்ந்து அதோட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க விவசாயிகள். அதை இந்த பகுதி மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக விளக்குவதற்காக இந்த பொதுக்கூட்டத்தை தோழர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. குறிப்பாக காலங்காலமாக விவசாயிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை திடீர்னு மாநகராட்சி கைப்பற்றுதுன்னு சொன்னால் அது எப்படி? அந்த நிலத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு வனத்துறையும் தமிழக அரசும் சேர்ந்து 100 ஆண்டு காலமாக பயன்படுத்திய விவசாயிகளை அப்புறப்படுத்தி, போலீஸை வைத்து அப்புறப்படுத்தி, வனத்துறையை வைத்து அப்புறப்படுத்தி இன்றைக்கு எவ்வளவு கொடுமைகளை செய்திருக்கிறாங்க. சரி, அப்புறப்படுத்தின அந்த ஏரி நீ இப்போ என்ன பண்ணி வச்சுக்கிற? நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ராசிபுரம் போகும்போது டீ கடையில் தண்ணி வச்சுருப்பாங்க. பனைமரத்துப்பட்டி ஏரி தண்ணின்னு தான் சொல்லுவாங்க. குடிச்சிருக்கிறோம். அப்போ நீ அந்த தண்ணி கூட இப்போ அந்த ஏரியில் இல்லை. என்னாச்சு? சரி, ஏற்கனவே நீங்கள் பனைமரத்துப்பட்டி ஏரிக்குன்னு ஒரு பகுதி நிலம் இருக்குது. அது போக விவசாயிகள் காலங்காலமாக நீங்கள் வெள்ளாமை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டையும் பிரித்து பார்க்காம அரசாங்கம் இருக்குது, ஆளுங்கட்சி இருக்குது, போலீஸ் இருக்குது, வனத்துறை இருக்குது. சாதாரண விவசாயி தானே, தூக்கி எரியலான்னு எரிஞ்சது எந்த வகையில் நியாயம்? அதற்கு எதிரான வலுவான போராட்டத்தை இந்த விவசாயிகள் இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நிச்சயமாக ஒரு நீதி கிடைக்குங்கிற யோசனையோடு தான் நம்ம இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். ஏதோ விவசாயிகள் பூரா பனைமரத்துப்பட்டி ஏரியா பட்டா போட்டு கொடுக்க சொல்லி அந்த போராட்டத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பல பேர் நினைப்பாங்க, ஆனால் ஏரி போய் நலங்கட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் என்ன ஆகுறது ஏரின்னு. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் எத்தனை ஏரி தனிநபருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குது அரசாங்கம் கணக்கெடுத்து பாருங்க. பெரிய பெரிய மிராசுதார்களுக்கு, பெரிய பெரிய ஆளுங்கட்சிக்காரருக்கு, பெரிய பெரிய எம்எல்ஏவுக்கு எவ்வளவு பேர்த்துக்கு நீங்கள் அரசாங்க நிலத்தை நீங்கள் பட்டா போட்டு கொடுத்துருக்குறீங்க? எவ்வளவு அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் கணக்கு பார்க்கலாமா? சாதாரண விவசாயி ஒரு 1400 ஏக்கரா, கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட குடும்பங்கள் அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. 1 ஏக்கரா, 1.5 ஏக்கரா, அதிகபட்சம் 2 ஏக்கரா, அவ்வளோதானே வரும். இப்படி அதை கூட பொறுக்க மாட்டாத அரசாங்கம் அவங்கள காலி பண்ணுதுன்னு சொன்னால் அது எந்த வகையில் நம்ம அனுமதிக்கிறது? ஆகவே தான் இன்றைக்கு விவசாயிகள் தொடர்ந்து அது சம்பந்தமான போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறோம். எப்போது ஒரு விடிவு காலம் வரும்னு. இப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தப்பித்தவறி சாதாரண உழைப்பாளி மக்கள் எங்கேயுமே முடியலன்னா கடைசியாக கோர்ட்டுக்கு போகும். ஏதோ நியாயம், கோர்ட்டு கரெக்டாக நீதி சொல்லும், தீர்ப்பு சொல்லும், நம்ம போகிறோம். கோர்ட் இன்னைக்கு அப்படியே இருக்குது. இப்போ கோர்ட்டில் வர்ற தீர்ப்புலாம் அப்படியே நியாயத்தப்படியா தீர்ப்பு இருக்குது. நாம் விவசாய தரப்பில் நாங்கள் காலங்காலமாக இந்த நிலத்தை பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், உழுதுகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், அதுக்கான அத்தாட்சியெல்லாம் எங்ககிட்ட இருக்குது. ஆகவே இந்த நிலத்தை எங்களுக்கு ஒதுக்கிவிடுன்னு நாம் கோர்ட்டுக்கு போனால் அரசாங்கம் என்ன பண்ணுது? இல்லை, இது பூரா ஏரி தண்ணி நிற்கும், பூங்கா அமைக்க போயிடும், சேலத்துக்கு குடிநீரே இல்லாத போயிடும், ஆகவே அதை கொடுக்கக்கூடாதுன்னு பதில் பண்ணி தாக்கல் பண்ணுறான். கோர்ட் என்ன பண்ணுது? ஐயோ, தண்ணி இல்லாத போயிடுமா, இது நீர்நிலை புறம்போக்கா, ஆகவே இது கொடுக்கவே கூடாது, நீ காலி பண்ணுன்னு சொல்கிறான். இன்னைக்கும் அப்படி சொல்லக்கூடிய நீதிமன்றம் எங்கே உட்காந்துக்கிட்டு அந்த தீர்ப்பு சொல்லுது தெரியுதுங்களா? எங்கெங்க நீர்நிலை இருக்குதோ அங்கெல்லாம் மதுரையில் ஹைகோர்ட், மதுரையில் இருக்கிற ஹைகோர்ட் நீர்நிலையில தான் இருக்குது. ஏரியில தான் கட்டி வச்சுக்கிறான். அந்த ஏரியில கட்டின கோர்ட்ல உட்காந்துக்கிட்டு அவங்க தீர்ப்பு சொல்றாங்க, நீங்க புறம்போக்கு நீர்நிலை புறம்போக்கு இருக்கிறவங்களை காலி பண்ணுன்னு சொல்றாங்க. என்ன இது விசித்திரமாக இருக்குல்ல? பல கோர்ட் தமிழ்நாட்டில், திருப்பூர்ல இருக்கிற கோர்ட் ஏரியில தாங்க கட்டிக்கிறாங்க. கோர்ட்டு காலி பண்ணிட்டு போயிருமா? அந்த கட்டடத்தில் தூக்கிட்டு போயிடுவாங்களா அந்த நீதிபதியை வேற பக்கம்? உத்தரவு போட மதுரை ஹைகோர்ட்டை எடுத்துக்கிட்டு நாங்கள் வேற பக்கம் போகிறோம், நீர்நிலை இல்லாத பக்கம் இடத்த கொடுன்னு கேட்க முடியுதா கோர்ட்டுக்கு? திருப்பூரில் கேட்க முடியுமா? அட அவ்வளோ தூரம் எங்கே போகணும்? நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு, சேலம் பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குது?
முன்னாடி இருக்கிறவங்களுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களுக்கு தெரியும். அந்த ரோட்ல யாருமே போக முடியாது. ஏரிங்க அச்சுவான் ஏரி. அந்த ஏரியில நீ வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டி, இன்னைக்கு மழை பெஞ்சா தண்ணி, முழங்கால தண்ணி சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல தானே போகுது, பள்ளப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் முழுகிட்டு தானே போகுது. இப்படி அரசாங்கத்துக்கு தேவைன்னா எந்த நிலமா இருந்தாலும் கவலை கிடையாது. ஆளுங்கட்சிக்காரருக்கு தேவைன்னா எந்த நிலம்னாலும் கவலை கிடையாது. பெரிய பெரிய வசதி படைச்சவன் கோடீஸ்வரன்னா எந்த கவலையும் கிடையாது, பட்டா மாற்றி கொடுப்பான், நிலத்தை கொடுப்பான். ஆனால் சாதாரண உழைப்பாளி மக்கள் காலங்காலமாக 1 ஏக்கரா 2 ஏக்கரா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பட்டா குடியா காலி பண்ணாதுன்னா அரசு அடித்து தூக்கி நகர்த்துது. எந்த வகையில் நாம் இதை அனுமதிக்கிறது? ஆகவே தான் இன்றைக்கு நீங்கள் நடத்தக்கூடிய போராட்டம் நியாயமான போராட்டம். நிச்சயமாக ஒரு நாளைக்கு அது ஜெபிக்கும். அதெல்லாம் அதுக்காக சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி ஒரு நிலைமை நிச்சயமாக வரும். அதை நோக்கி தான் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். அரசாங்கம் ஒன்று கவனத்தில் கொள்ளணும். தமிழ்நாடு சர்க்கார் இன்றைக்கு பல நன்மைகளை செய்து 1-2 தீமையும் இருக்குது. அதில் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகலை. நாம் என்ன சொல்கிறோன்னா, அரசாங்கத்துக்கு பனமரத்துப்பட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், சுற்றி பூரா கரடு தான். பனமரத்துப்பட்டிய ஒன்றிய முழுசும் கரடுங்க. கருப்பு வயரம்னு சொல்லக்கூடிய கிரானைட் கல், ஜல்லி கல் இருக்கக்கூடிய பாறை நிறைந்த பகுதி தான். நான் கேட்குறேன் அரசாங்கத்துக்கிட்ட, எல்லாம் நியாயமாக தான் நடக்குதா? எல்லாம் நியாயம். நீங்கள் அந்த மலையெல்லாம் போய் பாருங்க, சட்ட விரோதமாக எப்படி சுரண்டி கல்லை எடுத்திருக்காங்கன்னு பாருங்க, தெரியும். ஒரு ஜல்லி கிரஷர் போடணுமோ அல்லது கல் எடுக்கணும்னு சொன்னால் மைன்ஸுக்கிட்ட அனுமதி வாங்கணும். அவன் முறையாக அந்த அனுமதியை கொடுத்து லைசன்ஸை புதுப்பிச்சு அந்த அந்த மைன்ஸுக்குள்ளே போகிறதுக்கு, வண்டி வாகனம் போகிறதுக்கான பிட்டு வசதி பண்ணி கொடுக்கணும். எந்த வித சேதாரமும் ஏற்படாமல் ஜனங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த கல்லை வெட்டி எடுக்கணும். அப்படியா நடக்குது? கனிம, அதாவது மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இங்கே இருக்குதா? அப்படியே செங்குத்தா மலையை வெட்டுறாங்க. எப்படி? அதற்கெல்லாம் எதுவுமே பார்க்காத அரசாங்கத்துக்கு வரக்கூடிய பல ஆயிரம் கோடி வருமானம் எங்கெங்கேயோ போகுது. அதெல்லாம் கணக்கில் எடுக்காத அரசாங்கம் இன்னைக்கு சாதாரணமாக புறம்போக்கில் 1 ஏக்கரா 2 ஏக்கரா நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நிலத்தை வந்து இன்னைக்கு காலி பண்ணி நீ வரவே கூடாது, அது எங்க இடங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? அரசாங்கம் சிந்திக்க வேண்டாமா? எவ்வளோ அநியாயம் நடக்குது. ஆகவே தான் நம்ம கேட்குறோம். அதே போல் இப்போ தமிழக சர்க்கார் ஒரு சட்டம் கொண்டாந்துருக்காங்க போன வருஷம், மிக மோசமான சட்டம். தமிழ்நாடு அரசு நில உரிமை சட்டம் 2024-25 ஒரு சட்டத்தை கொண்டாந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தொழிற்சாலை தொடங்குறதுக்கெல்லாம் இடம் பத்தலையாம். பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அல்லது சிறு தொழிற்சாலை செய்யறதுக்கெல்லாம் இடம் கிடைக்காத தடுமாறுறாங்களாம். ஆகவே என்ன சொல்றான்னா, அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிலங்களை ஒரு 200 ஏக்கரா வரைக்கும் நீங்கள் யாராவது நான் கம்பெனி தொடங்குறேன், எனக்கு இந்த கம்பெனி தொடங்குறேன், எனக்கு ஒரு 200 ஏக்கரா நிலம் கொடுங்கன்னு சொன்னால் அரசாங்கம் அந்த நிலத்தை ஒதுக்குது. அது என்ன தெரியுமா? அதில் அந்த நிலத்துக்குள்ள கிணறு இருந்தாலும் சரி, குட்டை இருந்தாலும் சரி, ஓடை இருந்தாலும் சரி, அதை பராமரிச்சுக்கோ அப்படின்னு அந்த 200 ஏக்கராவை அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குது சர்க்கார். தமிழ்நாடு சர்க்கார் மோசமான சட்டத்தை நிறைவேற்றி வச்சிருக்குதுங்க. இன்னைக்கும் சரி, எது இருந்தாலும் சரிப்பா, நீ அதை பராமரிச்சுக்க, நீ இடத்த வச்சுக்கன்னு சொல்லி அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்குது. மோசமான சட்டம் இல்லையா? நாளைக்கு பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய காலி நிலத்துக்கு அப்படி வருவதற்கான வாய்ப்புண்டு, கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புண்டு. பல பேர் கண்ணை உறுத்துது, இவ்வளவு நிலம் கிடக்குது, இது என்ன பண்றது? ஆகவே எதையோ ஒன்று பண்ணுவோங்கிற முயற்சி எடுக்கலாம்ல. அரசாங்கம் அப்ப என்ன சொல்லும்? இல்ல, இந்த நிலம் வந்து 20-25 வருஷமா தண்ணியே கிடையாது, இது பூரா மரமா முள்ளு செடியா முளைச்சு கிடக்குது. ஆகவே அரசாங்கம் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கம்பெனிக்கு கொடுத்துட்டா வாடகை கொடுப்பான், வரி கொடுப்பான். ஆகவே இந்த நிலத்தை வகமாற்றம் பண்ணி நான் அவனுக்கு தரேன்னு சர்க்கார் சொல்லாதா? நிச்சயமா சொல்லும். அதை நோக்கி தமிழக சர்க்கார் செல்லக்கூடாது அப்படிங்கிறத அப்ப நாம சொல்றோம். ஆகவே அதற்கு எதிரான போராட்டத்தினுடைய போராட்டம் தாங்க தீர்வே, வேற வழியே கிடையாது. உதாரணம் நீங்க பாருங்க, இங்க சேலத்துக்கு பக்கத்தாண்ட ஜாகிரம்மா பாளையத்தில் நீங்க அந்த டால்மியா மேக்னசைட்டுக்கு சேர்ந்த இடம் ஒரு 200-300 ஏக்கரா இருக்குது. அந்த பக்கம் அந்த மைன்ஸினுடைய மண்ணையெல்லாம் உணாந்து கொட்டி மலையாட்ட குமிச்சு வச்சுக்கிறான்.
எப்படியோ பேசி அதில் போன அதிமுக ஆட்சி இருக்கும்போது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயப்பட்டறைக்காரர்கள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அதிமுக அரசுக்கு மனு போட்டு நாங்கள் இந்த இடத்த ஜவுளி பூங்கா வைக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. அவன் அனுமதி வாங்கிறது, ஜவுளி பூங்கா வைக்கிறதுக்கு எங்கள் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு அரசாங்கமும் அவனுக்கு ஆதரவுக்கு அந்த அனுமதி கொடுத்துருச்சு. அதை கிடப்பில் போட்டு வச்சுட்டு இப்போ சமீபத்தில் அவங்க அந்த முதலாளிகள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் அந்த இடத்த இவங்களுடைய பேருக்கு மாற்றி 54 சாயப்பட்டறையை கொண்டாடுறதுக்கான ஏற்பாடு அவங்க பண்ணிட்டாங்க. அனுமதி வாங்கினது ஜவுளி பூங்கா, ஆனால் அவங்க கொண்டு வர்றது சாயப்பட்டறை. இப்போ அந்த சாயப்பட்டறைனா நீங்கள் அந்த மலையாட்டம் குமிச்சிக்கிற மண்ணை பூரா அள்ளி அதுக்கு பக்கத்தாண்டியே ஒரு பெரிய குட்டை இருக்குதுங்க. கிட்டத்தட்ட அங்கே ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னையில் பஞ்சம் ஏற்பட்டப்போ அந்த குட்டையில இருந்து தான், அந்த குளத்துல இருந்து தான் வேகன்ல தண்ணி சென்னைக்கு போயிருக்குது. எப்பவும் வற்றாத குட்டை. அந்த மேட்டை மண்ணை அள்ளி அவ்வளோ உயர்த்தி கீழே இறக்கி அதில் கொண்டு அதை கட்டி நிறவி மூடி 54 சாயப்பட்டறையை வெட்டி நாசம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுக்கு என்னங்கிறீங்க ஏற்பாடு? திருப்பூராவுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு அட்டேசாமி எம்பி என்ன, மந்திரி என்ன, சும்மா அளவு கடந்த ஏற்பாடு. அப்புறம் தான் அந்த ஜனங்கள்லாம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் விழிப்புணர்வு வந்தீங்கன்னா அது வம்பா இருக்குது. ஜவுளி பூங்கான்னு சொன்னாங்க, இன்னைக்கு பார்த்தா சாயப்பட்டறைன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அவன்லாம் உள்ள குளத்தை மூடிக்கிட்டு இருக்கிறான். பிரச்சனை ஏற்பட்டு பிரச்சனையாகி தகராறு பண்ணி எந்த வேலையும் செய்யாம நிற்குது. மந்திரி எல்லாம் அடிக்கல் நாட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஜனங்க அந்த இடத்துல சாயப்பட்டறை விடுறதுலைங்கிற முடிவோடு இருக்கிறாங்க. அப்போ தமிழக அரசு போன ஆண்டு நிறைவேற்றின அந்த சட்டம், தமிழக அரசு நில உரிமை சட்டத்தை பயன்படுத்தி குட்டை குளத்தை அழிச்சு கூட இன்றைக்கு தொழிற்சாலையை நிறுவுவதற்கான ஏற்பாடு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தோழர்கள் பேசின மாதிரி வாய்கிலேயே எல்லாமே பேசுவாங்க. விவசாயி இல்லைன்னா சோறு கிடையாது. விவசாயி சேத்துல கையை வைக்கலாம், நம்ம சோத்துல கையை வைக்க முடியாது. பல தத்துவங்களாம் பொதுவாகவே பேசுவாங்க. ஆனா இன்றைக்கு விவசாயிகள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நிலங்களை விட்டு அவங்களை வெளியேற்றுவது, நிரந்தரமாக அங்கே விடாமல் இருப்பது என்பது விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்பதை இந்த நேரத்திலே நாம் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். விவசாயிகள் மகாசபை எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைக்கும் தமிழ்நாடு விவசாய சங்கம் உங்களோட துணையாக நிற்கும். நீங்கள் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர்ந்து உங்களோடு நிற்கும், ஆதரவு தரும் என்று இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொண்டு நேரத்தின் அருமை கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக